உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி, சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. ஓம் குருவே போற்றி. அனைவருக்கும் மதிய வணக்கம். நம் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்திற்கு உயர் திரு டாக்டர் கனகாம்மாள் அம்மா அவர்கள் பார்த்திங்களா வருகை புரிந்திருக்கிறாங்க. அவர்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் நிறுவனர் மற்றும் அந்த சங்கத்தை பார்த்திங்களா கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்பான முறையில் பார்த்திங்களா ஆண்டு விழா சிறப்பித்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டு விழாவிற்கு 3ஆம் ஆண்டு விழாவிற்கு ஐயா நாங்கள் எல்லாமே போயிருந்தோம். எல்லாருமே சிறப்புரை கொடுத்துருந்தோம். இப்படி இது மட்டும் அல்லாது ஜோதிட கூட்டமைப்பை தொடர்ந்து நிர்வகித்துள்ளார். மற்றும் சமூக நலப்பணிகள், தொடர்ந்து சமூக நலப்பணிகள் மற்றும் இந்தியன் அவார்டு இந்தியன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். மற்றும் ஏழை மாணவர்களுக்கு பார்த்திங்களா நலப்பணி திட்டங்கள், கல்வி சார்ந்து கருத்தரங்கள், முகாம்கள், அவர்களுக்கு கல்வி சார்ந்து என்ன உதவிகள் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து அவங்க செஞ்சிட்ருக்கிறாங்க. அவர்கள் இன்று சேலம் ஜோதிட கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்து நம் அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ளார். அவரை ஒரு சில நிமிடங்கள் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் ஜோதிட சங்கத்தினுடைய 14வது கருத்தரங்கு மிக சிறப்பான முறையில் காலையிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு மிக பல்வேறு சிரமங்கள் இருந்தாலும் தோய்வில்லாமல் தன்னுடைய கடமையே பணி அப்படின்னு சொல்லிட்டு அதை சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள், தலைவர், கௌரவ தலைவர் மற்றும் இதனுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சங்கம் வச்சு நடத்துறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுவும் மாதாந்திர கூட்டம் நடத்தி 4 பேருக்கு தான் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு உன்னதமான ஆத்மார்த்தமான பணியை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு மேடைகள் நிறைய கிடைக்காம இருந்தது. ஆனா அந்த மேடைகளை உருவாக்கி நிறைய பேச்சாளர்களை உருவாக்கி தான் கற்ற கல்வியையும் மற்றவர்களையும் பகிர வச்சு அதை செஞ்சிட்டு இருக்கிற சேவைங்கிறது மிக மகத்தானது. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு. பெண் ஜோதிட வல்லுநர்களை உருவாக்கணும், அவர்களுக்கான ஒரு மேடையை உருவாக்கணும், அவர்களுடைய திறன்கள் வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் கடந்த 3 ஆண்டுகளாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ நமது சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று இந்த தருணத்துல உங்களோட ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஏன்னா எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் கதை எல்லாருக்குமே தெரியும். இங்க தான் எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொன்னோம்னா 0 ஆயிடுவோம். இன்னும் கத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். விஜயன் சார் கூட பாருங்க, இன்னமும் நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். நிறைய ஜாதகங்களை ஆய்வு பண்ணி ஒவ்வொரு விஷயங்களா எடுத்து நூல்கள்ல இல்லாத விஷயங்கள்லாம் அனுபவ ரீதியா நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருப்பாரு. இதுதான் நடக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எந்த நூல்ல போய் தெளிவனாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சில உன்னதமான குருமார்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அதை நம்ம அவர்களுடைய பேச்சில் இருந்து, அதாவது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு ஜாதகம்னு போட்டோம்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தருடைய பார்வை வித்தியாசமானது. குருவோடைய பார்வை வேற மாதிரி இருக்கும், சனி பகவானுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும், செவ்வாயோடைய பார்வை வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அதே போலதான் இங்க இருக்கக்கூடிய அனைவர்களுடைய பார்வையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கேட்டகரியில இருக்கும். அப்படிங்கிறப்ப ஜோதிடர்கள் எல்லாத்தோடைய ஒரு ஜாதகம்னு போட்டோம்னா ஒருத்தர் பாஸ்ட் பத்தி சொல்லுவாங்க, ஒருத்தர் பிரசன்ட் பத்தி பேசுவாங்க, ஒருத்தர் ஃபியூச்சர் பத்தி பேசுவாங்க, ஒரு சில குலதெய்வத்தை பத்தி மட்டும் பேசுவாங்க, ஒருத்தர் அவர்களோட புத்திர பாக்கியத்தை பத்தி பேசுவாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவருக்கு உண்டான குலதெய்வம் நீ இவருக்கு இன்னதை சொல்லுன்னு சொல்லி கட்டளை இட்டா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஜாதகத்தை பத்தி சொல்ல முடியும். இல்லைன்னா யாருக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதனால எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஜாதகம்னு கொடுத்தோம்னா 10,000 பாயிண்ட்ஸ் இருக்கும். 10,000 பாயிண்ட்ஸ் ஒருத்தரே சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாது. அதுல ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் என்ன பண்ணி அவருக்கு சொல்லணுமோ அதை மட்டும்தான் அங்க சொல்ல முடியும். அதனால எல்லாமே நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும், எல்லாமே இது பண்ணுவோம் கண்டிப்பா இருக்கு. ஆனா யார்கிட்ட எந்த நேரத்துல எப்போ உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்குதோ அந்த நேரத்துல நமக்கு கிடைக்கும்.
இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஐயா வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கருத்துக்கள்ல நிறைய சொன்னாங்க. அவரோட விவோ பாயிண்ட் என்ன, ஒரு கிரகம் எந்த இடத்துல இருந்ததுன்னா என்ன மாதிரியானது பண்ணும் அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக்கிட்டு நம்ம வரக்கூடிய நம்மளுடைய ஃபியூச்சர்ஸ்ல, ஏன்னா இன்னையோட இந்த நாள் முடிய போறது ஒண்ணு கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கை லைஃப்ங்கிறது நமக்கு இன்னும் இறுதி கால வரையில இருக்கு. அப்ப கண்டிப்பா அது வந்து நடக்கும். ஒரு குருமார்கிட்ட இருந்து ஒரு சொல் வருது அப்படின்னா அதை வந்து ஆர்கியூ பண்ணாம நான் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில அது வரும்போது நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத ஒரு சில அறிகுறிகள் உண்டு. அதே தவிர மற்றபடி இல்ல நடக்கல அது இல்ல அப்படின்னு சொன்னோம்னா அப்ப நம்ம ஜாதகங்கள் நம்ம கொடுத்த நேரங்களோ நம்மளது தவறாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல ஆர்கியூ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஜோதிடர்கள் மாணாக்கர் ரூல்லையே என்ன தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் ரூலே இந்த ஆர்கியூ பண்றவன் சோம்பேறி, அடுத்தது வந்து தர்க்கம் பண்றவங்க, புத்தகத்தை நூல்களை கண்டு அஞ்சுறவங்க, இவங்களுக்கு ஜோதிடம் சொல்லி கொடுக்க கூடாது அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் அதுல இருக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். திறந்த மனதோட நம்ம ஏத்துக்கூடிய ஒரு இது இருந்ததான் அதை ஏத்துக்க முடியும். ஒருடைய ஜாதகத்துல கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான். 10ஆம் இடம் அப்படிங்கிறது நார்மலா இருக்கக்கூடிய இது. ஆனா அதே சமயத்துல வந்து அடுத்தது நம்ம காலபுருஷ தத்துவத்துல 10ஆம் இடத்துக்கு உண்டானவர் அப்படின்னு பார்த்தோம்னாலும் நமக்கு வந்து சனீஸ்வர பகவான் தான். இப்ப அந்த கர்மகாரகன் எந்த இடத்துல இருக்கிறாரோ நீங்க இந்த ஜென்மத்துல அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம ஈஸியா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்ப வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் ஒரு ஜாதகம் என்ன போட்டிருந்தாங்க. அந்த ஜாதகத்துல பார்த்தோம்னா சனீஸ்வர பகவான் வந்து அவருக்கு 10ஆம் இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அவரு என்ன பண்றதுக்காக வந்திருக்கிறாரு, உழைச்சி சம்பாரிச்சு அவருக்கு குடும்பத்தை காப்பாத்துறது. அதுதான் அவருடைய விதி. என்ன பண்ணாலும் அவருக்காக வாழ வரல. ஓகேங்களா, அவர் வந்து தன்னுடைய குடும்பம் தன்னுடைய தொழில் அதை நினைச்சேதான் அவரோட சிந்தனைகள் இருக்குமே தவிர வேற எதை பத்தியும் அவர் யோசிக்க முடியாது. அது மாதிரிதான். அது மட்டும் இல்லாம ஒரு ஜாதகம் அப்படின்னா அவருக்கு வந்து தோஷங்களும் இருக்கும் யோகங்களும் இருக்கும். இப்ப யோகங்கள் நல்லா இருப்பேன் நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்றதே எப்படி இருந்தாலும் நல்லா ஒரு கோவிலுக்கே நம்ம போறோம்னா நல்லா இருந்தோம்னா போவோமா, போக மாட்டோம். பிரச்சனையானா மட்டும்தான் சாமி எனக்கு இது வரல, சாமி எனக்கு அது கிடைக்கல, எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு குழந்தை வேணும், தொழில் நடக்கல அப்படிம்போம். டாக்டர்கிட்ட எதுக்கு போவோம், எனக்கு காய்ச்சல் உடம்பு சரியில்லைன்னா தான் போவோம். இல்லைன்னா டாக்டர் நான் நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்க சும்மா தான் பார்க்க வந்தேன்னு யாராவது போறோமா, இல்ல. ஒரு கோவிலுக்கே போனா கூட ஆத்மார்த்தமா வேண்டும் போது எப்ப வேண்டுவோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது தான் காதலாகி கண்ணீர் மல்கி அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்ணீர் விட்டு அந்த கடவுள்கிட்ட வந்து சமர்ப்பணம் ஆகும். இல்ல அப்படின்னா ஜஸ்ட் நல்லா இருக்கிறப்ப எல்லாரும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா டைம் பாஸ் மாதிரி போயிட்டு சாமி நல்ல ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர மாதிரியானதே இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது. அதனால ஒரு ஜாதகத்துல நம்மளுடைய சனீஸ்வர பகவான் என்ன நிலையில இருக்கிறாரு, எந்த வீட்டுல இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து அவர்களுடைய இந்த ஜென்மத்தினுடைய கர்மாவை அனுபவிக்க வந்திருக்கக்கூடியவர். ஏன்னா அதுல வந்து பார்த்தோம்னா முன்ஜென்ம கர்மா, நம்மளுடைய முன்னோர்களுடைய கர்மா, இது எல்லாமே யாருக்கு தொற்று வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜாதகருக்கு. இப்ப நம்ம போன ஜென்மத்தினுடைய கர்மாவை அனுபவிக்கதான் இந்த ஜென்மத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா இந்த ஜென்மத்துல நம்ம பாவம் பண்ணிருப்போமா பண்ண மாட்டோமா, கண்டிப்பா தெரிஞ்சோ தெரியாமலே எதையோ ஒண்ணு பண்ணுவோம். அப்படி பண்ணும் போதும் அதுவும் அதனுடைய சேர்ந்த போது என்ன ஆகுது, இந்த இடத்துல நீ இதெல்லாம் செய்ய போற, இப்படி எல்லாம் இருக்க போகுது, உனக்கு இது மாதிரி எல்லாம் நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதை உணர்ந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாவ கணக்குகள்லாம் கரைச்சி புண்ணிய கணக்குகள்ல அதிகம் பண்ணணும்னா கண்டிப்பா நம்மள என்ன பண்ணாது, அடுத்த இந்த ஜென்மத்திலேயே நம்ம அதனுடைய ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சு இறைவனுடைய பாதங்களை சரணாகதி அடையாது. ஓகேங்களா, அப்படிங்கும் போது இப்ப பார்த்தோம்னா இந்த குரு சனி சேர்க்கை இருந்ததுனாலும் சரி, குரு வந்து சனி பகவானுடைய காலில் நின்னாலும் சரி, அல்லது சனி பகவான் குருவுடைய காலில் நின்னாலும் சரி, அல்லது பார்வைகள் பட்டாலும் சரி, பிரம்மஹஸ்தி தோஷம் அப்படின்னு சொல்லிட்டோம்னானது இருக்கு. இது என்னன்னா ஒரு உயிரை கொன்றதனுடைய சாபம் தோஷம் வந்து நம்ம குடும்ப வம்சாவளியினர்ல தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விரக்தி தன்மை வாழ்க்கையில, என்னடா லைஃப், நாம எதுக்கு இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள். தொழில்ல பார்த்தோம் அப்படின்னா நல்ல பீக்ல போயிட்டு இருக்கும், திடீர்னு ஸ்டாப் ஆன மாதிரி நிறைய பிரச்சனைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாம ஃபேமிலிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்யோன்யமா இருந்த தம்பதிகள் கூட ஏதோ ஒரு காரணத்தினால ஒரே வீட்டுக்குள்ளேயே ஒரே பெட்லயே தனித்தனியா படுத்திட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். இது எல்லாம் அதாவது தொழில தடை, குடும்பத்துல பிரச்சனை, நண்பர்களுக்கிடையே பிரச்சனை, வாழ்க்கையில ஒரு விரக்தி, ஏண்டா இருக்கிறோங்கிற ஒரு இதையெல்லாம் கொடுக்கும் போது அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தசாவோ அல்லது கோச்சாரமோ நமக்கு பாதகமான தன்மையில வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவன் வீட்லயே இருக்க முடியாத சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துரும். இப்படி ஒரு தோஷம் வலுப்பெறும் போது இந்த தோஷம் எப்ப நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய தசாபுத்தி காலங்கள்ல மிக சிறப்பான முறையில அதனுடைய வேலையை செய்யும்.
ஓகேங்களா? இது மாதிரியானது. அது மட்டும் இல்லாம ராகு கேதுக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த கிரகங்கள் மாட்டும் போது டோட்டலா லாஸ்ட் ஜாதகம் பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லா கிரகங்களும் ராகு கேது கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ள போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப அவங்களோட லைஃப் வந்து 30 வருஷம் அப்படியே டேர்னிங் மாதிரி தான், அந்த சக்கரை மாதிரி தான் அவர்களுடைய லைஃப் இருக்கும். ஏற்ற ஒரு அப்படியே பீக்ல போகும், அடுத்து திருப்பி சரிவை சந்திக்கணும், அடுத்து திருப்பி பீக்ல போகும், திருப்பி சரிவை சந்திக்கணும். இது மாதிரியானது இருக்கும். அப்படிங்கும் போது அவர்கள் கஷ்டப்பட்டு சுயம்புவா உருவான ஒரு ஜாதகர் அவரு. தனக்குன்னு ஒரு இதை வந்து தான் தான் உருவாக்கிக்கணுமே தவிர தன்னுடைய சந்ததிய தன்னுடைய பரம்பரையோட இதை வந்து பேரை சொல்லி அதை வச்சு இவர் சம்பாதிச்சு மேல வந்தது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அப்படிங்கிறதையும் நம்ம அதெல்லாம் சொல்லலாம். இந்த காலசர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது கூட நம்மளுடைய ஜாதகங்கள்ல நிறைய என்ன இதுல கொடுத்துருக்குறாங்கன்னா தோஷத்தை கூட யோகம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படிங்கிறப்ப அந்த யோகம் ஏன்னா சொல்ற சொல் கூட ஒரு நல்ல மங்களகரமான சொல்லா இருக்கட்டும், அவனை வந்து பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அப்படிங்கிறப்ப இந்த காலசர்ப்ப தோஷம் கூட யோகமா மாத்தணும். அப்படிங்கும் போது அந்த சர்ப்பங்களுக்கு, ஏன்னா சர்ப்பங்களுக்கு நம்ம தீங்கு இருந்ததுனாலோ அல்லது முன்னோர்களுடைய பாவத்தை நம்ம சம்பாதிச்சிருந்தோம்னாலும் இது மாதிரியான தோஷங்கள் நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆகும், எல்லா கிரகங்களும் பாம்பு இந்த இடத்துல வாசல்லையே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க இந்த பக்கம் வர முடியுமா அந்த பக்கம் போக முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லைங்களா? அது மாதிரிதான் நம்ம அந்த கிரகங்கள் எல்லாமே என்ன ஆகும், எந்த ஒரு வேலையுமே செய்யாது. யோகம் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் கூட ஐயோ அவனை நம்மளை பாதிச்சிட்டானா என்ன பண்றது, கொத்திட்டானா என்ன பண்றது அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி அதனுடைய தோஷங்கள் எல்லாமே அந்த கிரகத்தை வந்து செயல்படுத்த முடியாம பண்ணும் போதுதான் நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். இதே பார்த்தோம்னா 8ல ராகு இருந்து செயல்படுத்துறாரு அப்படிங்கும் போது 7ஆம் இடம் பாதகாதிபதியா இருந்தது. பாதகாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் பாதகாதிபதியுடைய சாரம் வாங்கியிருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த ராகு தசை பெரிய அடியை கொடுக்கும். எப்பயுமே பொதுவாவே ஜென்ரலாவே பாத்தீங்க அப்படின்னா ராகு வந்து யோகத்தை கொடுக்குற மாதிரி ஆரம்பத்துல கொடுத்துருச்சுன்னா அந்த தசை முடியும் போது புடுங்கிட்டு போயிடும். இது நார்மலா இருக்கக்கூடியது. எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ராகு இல்ல பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ற ஸ்டேஜ்ல இருந்துச்சுங்களேன், லவ் பண்ணோம் அல்லது லவ்வே பண்ணலைன்னா கூட ஜாதகம் மாத்தி வந்துடும். அவங்க கட்டத்தெல்லாம் மாத்தி போட்டு ஒரு கோல்மால் வேலை பண்ணி பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு அப்புறம் கடைசியா பார்த்தோம்னா இந்த ஜாதகமே இவங்களோடது கிடையாது, பொய்யான ஒரு ஜாதகத்தை கொடுத்து ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இல்ல 1 லட்ச ரூபாய் சம்பளம்னு சொன்னாங்க, கடைசியா பியூன் வேலை பார்த்துக்கிட்டு 10,000 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கா இருந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு டைம் அப்ப இப்படி லவ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பையன் வந்து பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு அந்த பிள்ளை கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அதே நம்ம மிடில் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்களா இருந்தோம்னா பிசினஸ்ல ஏமாற்றத்தை சந்திச்சு பெரிய லாஸ் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். இல்ல இந்த ராகதேசியிலேயே வீட்டை கட்டினாங்கன்னா கட்டிட்டு அந்த வீட்டை அடமானம் வச்சு அதுல இருக்கிற பணத்தை வாங்கி வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள். வட்டிக்கு ஒட்டியான வாங்கி வீட்டை வச்சு வட்டி கட்டின கணக்கா தான் நம்மளோட இந்த சூழ்நிலைகள் இருக்கும். இப்ப இது மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணலாம்? இப்ப வந்து ஒவ்வொரு திசையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யோகத்தையும் தோஷத்தையும் கொடுக்கும். யாருக்கும் ரெண்டும், ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி ரெண்டுமே கொடுக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம தோஷத்தை கூட யோகமா மாத்தணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா அது யாருடைய காலில் நிக்குது, என்ன பண்ணலாம், என்ன பண்ணனா நமக்கு அந்த இதனோடது தீரும் அப்படிங்கிறத பார்த்து நல்ல ஒரு சிறந்த ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் தனிப்பட்ட முறையில் நம்ம ஜாதகத்தை பார்த்து அதுக்குண்டான கோவில்கள். இப்ப ராகுன்னவனே நான் ஒரு கோவில் சொல்வேன், கோமதி மேடம் ஒரு கோவில் சொல்லுவாங்க, விஜயன் ஐயா ஒரு கோவில் சொல்லுவாங்க, நீ கோயிலுக்கே போக வேண்டாம் வீட்டுல இருந்த இடத்துலயே செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு சில வாழ்வியல் பரிகாரம் சொல்வார். இதெல்லாம் என்னன்னா அனுபவ ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படிங்கிறப்ப நம்ம வந்து அதை ஒரு குருவா நீங்க ஏத்துக்கிட்டு அதை செய்யும் போது அது கண்டிப்பா உங்களுக்கு என்ன ஆகும், வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதாவது எதுக்காக அதை சொல்றேன் அப்படின்னா, இப்போ குருவும் சந்திரனும் குரு வந்து சந்திரனுக்கு நம்ம நல்ல ஆயர்கலை 64 கலைகளும் ஜோதிடக்கலையும் மிக சிறப்பான முறையில சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுக்குறப்ப சந்திரனுக்கு ஒரு கர்வம் வந்துருச்சு, குருவோட நம்ம சூப்பரா சொல்றோம் ஜாதகம் எல்லாம், நல்ல ஒரு கால கணிதான் அருமையை ஒரு மனிதனுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அப்படி பண்ணப்ப குரு என்ன பண்றாரு, சரி இவரோட இதை வந்து நம்ம கொஞ்சம் கர்வத்தை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இருக்கிற சிஷியர்களே குருவை ரொம்ப பிடிக்கும், சந்திரன் குருவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தை கொடுத்து இதை கணிச்சு பலனை சொல்லு, இவனுடைய ஆயுள் காலம் எப்படிங்கிறத சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே இவன் இத்தனை நாளிகையில இந்த குழந்தை பலன் வந்து சர்ப்பத்தீண்டி இறந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, சரி வா நேர்லயே போய் அந்த இதை பாத்திரலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு குரு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போறப்ப அந்த குழந்தை தொட்டில இருக்கு. என்ன பண்றாங்க, அந்த சர்ப்பம் வந்து வருது, அந்த தொட்டில சங்கிலி இருக்கும் இல்லையா, அது வழியே பூந்து இப்படி வருது. அந்த குழந்தை அந்த சர்ப்பத்தை பார்த்தோன்னே ஏதோ பொம்மை மாதிரி அதுக்கு தெரியுது, அதுக்கு ஒரு சந்தோஷம். உடனே தொட்டில் கால் உதச்சு தள்ளின உடனேயும் அந்த சங்கிலியில மாற்றிருக்கிறதால வந்து அது அதனோட இதுல சிக்கிட்டு பாம்பு வந்து இறந்துருது.
அப்போ உடனே சந்திர பகவான் எப்படி தப்பாகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, இந்த நாளைக்கு இப்படி வரணுமே, எப்படி இது இறந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப குருவுடைய பார்வையும் இல்லையே, குருவே இது மாதிரி இந்த குருவுடைய பார்வையும் இல்லை, ஆனா வந்து இறக்க வேண்டிய சூழ்நிலைகள், ஆனா இந்த குழந்தை இறக்கல, ஆனா சர்ப்பம் இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்ற. குரு அங்க பார்க்கல, நான் தானே குரு, இங்கிருந்து அந்த குழந்தைய நான் தானே பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப குருவுடைய பார்வையினால என்ன ஆகுது, அந்த குழந்தை ஆயுள் வந்து தப்பிச்சிருது. அதே போலதான் ஜாதகத்துல குருவுடைய பார்வை இல்லைனாலும் இங்க இருக்கிற குருமார்களுடைய பார்வை நம்ம மீது படும்போது அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர்ந்துரும். ஓகேங்களா? அதனாலதான் நமக்கு பெரிய அரசரவை கூட குருவை வந்து ராஜா முதல்ல குருவை வணங்கிட்டு தான் போய் அரியணையிலேயே உட்காருவாரு, அவ்வளவு பெரிய ராஜா. அப்படி இருக்கிறப்ப நாம வந்து அதனாலதான் சொல்றாங்க மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தாய் தந்தையை அடையாளம், தந்தை வந்து குருவை அடையாளம் வச்சு குரு என்ன பண்றாரு, தெய்வத்தை அடையாளம் காமிச்சு சரியான பாதையில அவர் வழிகாட்டுறது கொண்டு போறது குருவால மட்டும்தான் முடியும். அப்படிங்கிறப்ப இந்த குருவோடைய வழிகாட்டுதல் மாதிரி நம்ம பின்பற்றணும்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நமக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுதான். எந்த ஜாதகமும் யோகமான ஜாதகமும் கிடையாது, தோஷமான ஜாதகமும் கிடையாது, இரண்டும் கலந்ததுதான். அதை நம்ம எடுத்துக்கூடிய விதத்துலதான் இருக்குது. இந்த எல்லாருமே இந்த பிறவி எடுத்திருக்கிறதே பார்த்தோம்னா நம்ம கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். சரிங்களா? அப்படிங்கும் போது நாம ஒவ்வொருத்தரும் வந்து அந்த நம்மளுடைய ஜாதக கட்டத்துல நமக்கு எப்படி இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதுக்குண்டான தீர்வுகள் என்ன, எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடுகள் பண்ணணும், நம்ம இஷ்ட தெய்வம் என்ன, நம்ம குலதெய்வம் என்ன, அது பிரகாரம் நம்ம போனோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து என்ன ஆகும், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தலைக்கு வந்து தலைப்பாகையோட போற மாதிரி நமக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இது இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அந்த சனி பகவான் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கும் போது ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு செய்வாரு. 1ஆம் வீட்டுல இருக்கிற இப்ப ஒண்ணு இல்ல, லக்னாதிபதியே லக்னத்துல இருந்தாங்கன்னா ஜாதகர் வந்து தன்னை பற்றி மட்டும்தான் அதிகமா நினைப்பாரு. தன்னுடைய விருப்பம், தன்னுடைய எண்ணங்கள் இதைதான் செயல்படுத்தணுங்கிற மாதிரி இருப்பாங்க. இதே லக்னாதிபதி 2ஆம் இடத்துல இருந்தாரு அப்படின்னா குடும்பத்தை பத்தி அதிக எண்ணம் அக்கறை கொண்டவர்களாக இருப்பாங்க. அதே 3ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்தது அப்படின்னா சகோதரர்கள் மீதும், அடுத்தது அவர்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் நல்லா சிறப்பான முறையில அவங்களுக்கு இருக்கும். லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா தாய் மீது அதிக பாசம் கொண்டவர்களா இருப்பாங்க. அந்த சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கு உண்டான அமைப்புகளையும் அதை தேடி அவருடைய பயணமும் இருக்கிற மாதிரியானது இருக்கும். 5ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா அவர்கள் பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில இந்த ஜென்மா வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. அவர்கள் ஃபுல்லாவே அவங்களுடைய குழந்தைகளை பற்றி உண்டான எண்ணங்கள், அவர்களுக்காக வாழணுங்கிற எண்ணங்கள் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இருக்கும். 6ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்ததுன்னா அவங்க முழுக்க முழுக்க சர்வீஸ் சம்பந்தப்பட்டதும், தன்னுடைய சம்பளத்தை கடனுக்கு செலவு பண்றதாகவும், கடன் வாங்கினதை கட்டுறதுக்காகவும், அதே சமயத்துல வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது தனக்கும் நோய்க்காகவும் இது மாதிரி இருக்கிறதுக்கு தான் அவங்க அதிகமா செலவு பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கும். லக்னாதிபதி 7ல இருந்ததுன்னா தனக்கு வரக்கூடிய மனைவிய அவர் வந்து தன்னை போலவே நல்லா பார்த்துக்கூடிய அமைப்பாகவும், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடியவர்களாகவும், அதே சமயம் நண்பர்களுக்காக இருக்கக்கூடியவர்களாகவும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு நேம பப்ளிசிட்டியில கிடைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறவங்களா இருப்பாங்க. இதே லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா ரகசிய சூட்சமங்களை அறியக்கூடியவர்களாக இருப்பாங்க. உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் அதை வெளிக்காமிச்சுக்காம நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி வெளியில பார்க்கும்போது அப்படி இருப்பாங்க. ஓகேங்களா? இதே 9ஆம் இடத்துல லக்னாதிபதி இருந்ததுன்னா அவங்களுடைய பரம்பரை பேரை காப்பாற்றக்கூடியவராகவும், தந்தைக்கு நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கக்கூடியவராகவும், அவருக்கு இந்த ஜென்மத்துல என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கணுமோ அத்தனை பாக்கியங்களும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியவராகவும் அவர் இருப்பாரு அப்படிங்கிறத சொல்லலாம். இதே லக்னாதிபதி 10ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா திரைகடல் ஓடியும் திரவியும் தேடு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆம்பிஷன், ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறதே அவங்களுடைய உத்தியோக அமைப்பு, தொழில் தான். அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களோடது. அடுத்ததான் செகண்டரி தான் அவங்களுடைய எல்லாமே அப்படிங்கிற மாதிரியானது இருக்கும். அதே இது பார்த்தோம்னா லக்னாதிபதி 11ஆம் இடத்துலனா மூத்தார்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்கறவர்களாகவும், எந்த ஒரு காரியத்தையுமே லாப கண்ணோட்டத்தை பார்க்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இதே லக்னாதிபதி 12ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா அவர்கள் தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா எடுத்துக்கிட்டு அது இல்லாம அதுக்காக செலவு பண்ணக்கூடியவர்களாகவும் வாங்கியிருப்பாங்க. இப்படி லக்னாதிபதி 12 பாவங்கள் இருக்கிறப்ப ஒரு வரியில சொல்லக்கூடிய ஒரு பலன் இதுதான் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதுல நம்ம இன்னும் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. ஒவ்வொரு பாவகத்திலையுமே 12 பாவகமும் பார்த்தோம்னா நல்ல பாவகம் கெட்ட பாவகம் கிடையாது. 12 பாவகம் இயங்கினாதான் ஒரு மனிதன் வந்து என்ன பண்ண முடியும், இயங்கி செயல்படுத்த முடியும். 8ஆம் பாவம் வேண்டாம், ஐயோ அது அசுப பாவம் அப்படின்னு உயிரோடு இருக்கிறது எப்படி? 6ஆம் பாவகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல உத்தியோகம் பாக்குறது எப்படி? 12ஆம் பாவகம் வேண்டாம் அப்படின்னா நிம்மதியா தூங்குறது எப்படி?
ஓகேங்களா? எந்த பாவமும் கெடுதலான பாவமும் கிடையாது, எந்த கிரகமும் கெடுதலான கிரகங்கள் கிடையாது. நாம இந்த ஜென்மத்துல நாம என்ன கர்மா வாங்கிட்டு வந்திருக்கிறோமோ அதை தான் அந்த கிரகங்கள் அதை கொடுக்குது. நாம அதை வந்து எல்லாம் உன்வழி, நீ கொடுத்தது, நீயே எனக்கு வழி நடத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றிகள் கொடுக்கும். இன்னைக்கு எல்லாருமே பொருளாதாரத்தை நோக்கி தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறோம். அப்படிங்கிறப்ப பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒண்ணா இருக்குது. ஒரு சின்ன ஒரு எளிய பரிகாரத்தோட இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்யறேன். நீங்க செய்யக்கூடிய தொழில் உத்தியோக அமைப்புகளாகட்டும் எதுவா இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை அன்று நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுல இருக்கக்கூடிய உங்க வீட்டுல பெண்களா இருந்தா பெண்கள் செய்யுங்க, ஆண்களா இருந்தா உங்க வீட்டுல இருக்கிற பெண்களை செய்ய சொல்லுங்க. அதுதான் முக்கியமான ஒண்ணு. முத நாளே என்ன பண்ணோம்னா, அந்த லவங்கம், கிராம்பு, பச்சை கற்பூரம், பன்னீர், இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு குடத்துல போட்டு எல்லாத்தையும் ஊற வச்சிட சொல்லிருங்க. ஊற வச்சு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில பூஜை ரூம்ல வச்சு சொல்லிருங்க. அடுத்த நாள் காலையில குளிக்கிற நீர்ல அதை கலந்து அவங்க குளிக்கணும். சரிங்களா? அது மாதிரி வெள்ளிக்கிழமை தொடர்ந்து 6 வெள்ளிக்கிழமை அது மாதிரி எனது குளிக்கும்போது அவங்களுக்கு லட்சுமி கடாட்சரம் அவங்களுக்கு கிடைக்கும், தன வருமானங்கள் பெருகும். வீடு எப்பயுமே நறுமணத்தோட இருக்கணும். காலையிலயும் சாயங்காலமும் தூப தீபம் போட்டு காமிக்கணும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தூப தீபம் இருக்கு. அதனுடைய இதை வந்து நம்ம வீட்டுல பண்ணும்போது கண்டிப்பா வீட்டுல இருக்கக்கூடிய துர்சக்திகள் வெளியில போயிட்டு நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, கடையிலேயா இருந்தாலும் சரி நமக்கு வரும். அது மட்டும் இல்லாம நமக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சம் என்னங்கிறது தெரிஞ்சு அந்த விருட்சத்தை உங்க பிறந்தநாள் அப்பயோ அல்லது மாசத்துல ஒரு நாள் இது மாதிரியான ஒரு நாள் ஒண்ணு பிக்ஸ் பண்ணிட்டு அந்த நாள்ல கோவில்களுக்கோ பொது இடங்கள்லயோ வளர்றதுக்கு உண்டானதை செஞ்சு அதுக்கு தண்ணி ஊத்தி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மரம் வளர வளர உங்களுடைய வாழ்க்கையும் வளரும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9092419992. கனகாம்பாள் என்னுடைய பேரு. ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். 9092419992 அப்படிங்கிறது என்னுடைய ஃபோன் நம்பர். தேங்க்யூ. நம்மளுடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய 14வது கருத்தரங்கத்திற்கு சேலம் காளிப்பட்டியிலிருந்து தேசிய ஜோதிட மகளிர் கூட்டமைப்பினுடைய நிறுவனர் தலைவர் கனகாம்பாள் அவர்கள் அற்புதமான உரை கொடுத்திருக்காங்க. அதுல பெரிய விஷயம் அவங்க சொன்னது என்னன்னா, உங்க லக்னம் இன்னைக்கு உங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். எல்லாரும் தூங்கிடக்கூடாது. வீட்டுக்கு போனோடனே உங்க லக்னம் என்ன லக்னம், 12 ராசி வீட்டுல உங்களுக்கு எந்த ராசி வீடுன்னு பார்த்து அது எது லக்னாதிபதினு பார்த்து உங்க லக்னம் எந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்குது, எந்த வீட்டுல உட்கார்ந்துருந்தா அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்தாங்க. அம்மா அவர்களை பாராட்டி நம்முடைய சேலம் ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய கோமதி மகேஷ்குமார் அவர்களும் வளர்மதி துரைசாமி அவர்களும் பொன்னாடை போர்த்தி அவர்களை பாராட்டுகிறார்கள்.